2022 ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை வித்ட்ரா பண்ணிட்டீங்க. அது வரைக்கும் சிபிஐக்கு நாங்க போய் உள்துறை அமைச்சர்கிட்ட சொன்னா கொண்டு வந்திருப்போம். 2022க்கு முன்பு எப்படி இருந்ததுன்னா மத்திய அரசு எந்த கேஸையும் சிபிஐக்கு எடுத்துக்கலாம். அப்படி இருந்த ஒரு வழக்கத்தை 2022 செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை முதலமைச்சர் அவர்கள் வாபஸ் எடுத்துட்டாங்க. அதன் பிறகு மத்திய அரசு நேரடியாக எந்த ஒரு வழக்கையும் சிபிஐக்கு மாற்றுவதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு இல்லை. கோர்ட்டுக்கு இருக்கு, மாநில அரசுக்கு இருக்கு. அதனால முதலமைச்சர் அவர்கள் நீங்க இன்னைக்கு மத்திய அரசு கடிதம் எழுதுங்க. இந்த 4 வழக்குகளும் கொங்கு பகுதி, பரமத்தி வேலூர் 4 வழக்குகளும் இது போல தமிழகத்துல எந்த பகுதியில சிமிலர் மோடஸ் ஆபரண்டி இருக்கக்கூடிய வழக்கை நீங்க சிபிஐ கொடுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க எடுத்துக்கிறோம். நாங்க இன்னைக்கு அரசியல் செய்யறோம், நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி திமுக மேல கெட்ட பேரை ஏற்படுத்துறோம், திமுக கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா இதை மத்திய அரசு கொடுங்கன்னு நாங்க கேட்கிறோம்ல. அவங்க சால்வ் பண்ணட்டும், சிபிஐ சால்வ் பண்ணட்டுங்கன்னா. ஏன்னா ஒரு அச்ச உணர்வுல எத்தனை நாளைக்கு மக்கள் வாழுவாங்க? இன்னைக்கு கிராமத்துக்கு போய் காவல்துறை நண்பர்கள் சொல்றாங்க கிராமத்துல சிசிடிவி மாட்டுங்க. அதெல்லாம் நடக்கிற காரியமான? ஒரு கிராமத்துல ஒரு வயதானவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில எத்தனை சிசிடிவி மாத்துவாங்க? முடக்குறிச்சி எடுத்துங்க, சிவகிரி எடுத்துங்க, எத்தனை தனிமை தோட்டங்கள் இருக்கு? 10,000 15,000 சிசிடிவி மாத்தினா மானிட்டர் பண்றது யாரு? அது யார் அந்த சிசிடிவியை பார்ப்பாங்க? பழுதடைஞ்சா யார் ரிப்பேர் பண்ண போறாங்க? இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயம்.